ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुं सत्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्तिन इन्द्रो वृद्धश्रवाः स्वस्तिनः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्तिनो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। போன வாரம் ரெண்டாவது கிறிஸ்டியன் வைதர்பிகி பார்கவா ஒரு குரூப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கிறார். ஒரே கேள்வியில நிறைய கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வி, கத்தியவ தேவாக பிரஜாம் விதாரயந்தே, எத்தனை தேவர்கள் இந்த தேகத்தை காக்கிறார்கள் தாங்குகிறார்கள்? ரெண்டாவது, கதரே ஏதத் பிரகாஷயந்தே, இதுல யாரு இத்தனை தேவர்களையும் யாரு நான் தான் இதை தாங்குறேன்னு தன்னுடைய பெருமையை அறிவிக்கிறார்கள், பெருமையா அதை சொல்லிக்கிறாங்க. மூணாவது, தேஷாம் சக வரிஷ்டா, அத்தனை தேவர்களும் நான் தான் தாங்குறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இதுல யார் ரொம்ப சிறந்தவர்கள், யார் வரிஷ்டா, ரியல்லி glorious who is that among all devas அப்படின்னு கேட்கிறார். குரு சொல்ற, வயமேவ ஏதத் பானம் அவிஷ்டபியா விதாரயாமஹ அப்படின்னு, நாங்க தான் இந்த தேகத்தை தாங்குறோம், நாங்க தான் இதை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருமே தன்னுடைய குளோரிய, தன்னுடைய புகழ மார்த்தத்தி தான் பெருமையா தான் சொல்றாங்க அப்படின்னு குரு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த சம்பாஷணை போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இந்திரியமும் போட்டி போட்டுட்டு தன் பெருமையை சொல்லிட்டு இருக்கு. அப்ப பிராணன் கேட்டு பேசுறத கேட்டுட்டு பிராணன் சொல்றது என்ன சொல்றது, மாமோகம் ஆப்பர்ஜித அகமேவ ஏதத் பஞ்சதா ஆத்மானம் பிரவிபஜ்ய ஏதத் பானம் அவஷ்டபிய விதாரயாமி அப்படின்னு சொல்றது. நான் தான், ஏய் டோன்ட் பி டெல்யூடட், ஏதோ மயக்கத்துல தெரியாம பேசாதீங்கோ, அகமேவ நான் தான் பஞ்சவிதா என்னை ஐந்தாக பிரித்து கொண்டு இந்த தேகத்தை நான் தான் காப்பாற்றுகிறேன், சப்போர்ட் பண்றேன், தாங்குகிறேன் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி சொன்னோடனே அவெல்லாம் சிரிக்கிறா, கை தட்டி சிரிக்கிறா, ஒருத்தர் பார்த்து கேலி பண்றா. அப்ப பிராணன் பாக்குறது, சரி அவளுக்கு உண்மையை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேகத்தை விட்டு கிளம்புற மாதிரி as though it is leaving the body கொஞ்சமா கிளம்பிட்டு, when it was moving upward மேல் நோக்கி பிராணன் கிளம்பும்போது இந்த இந்திரியங்கள்லாம் தானும் அதோட சேர்ந்து போறத ரியலைஸ் பண்றாங்க, பாக்குறாங்க. அவளுக்கு அதுல இச்சை இல்லை, போகணும்னு நினைக்கவே இல்லை. வித்தவுட் தேர் வில் அவளும் பிராணனோட சேர்ந்து மேலாக இழுக்கப்படுறத ரியலைஸ். இதுக்கு உபனிஷத்து என்ன சொல்றது, அது புரிய வைக்கிறதுக்காக அழகா ஒரு விஷயம் தேனியை வச்சு சொல்றது. யத் ததா மக்ஷிகாஹ மதுகர ராஜானாம் உத்ராமந்தம் சர்வே ஏவ உத்ராமந்தே தஸ்மின் ச பிரதிஷ்டமானே சர்வே ஏவ பிரதிஷ்டந்தே ஏவம் வாக் மனஹ சக்ஷுः ஸ்ரோத்ரம் ச தே பிரீதாக பிராணம் சுன்வந்தி. எப்படி ஒரு தேன் கூடுல ராணி தேனியை எடுத்துட்டா எல்லா தேனியும் அது சுத்தியே போகுமோ, எப்படி தேனியை திருப்பி கொண்டு வந்து அந்த தேன் கூட்டுல வச்சுட்டா எல்லா தேனியும் திரும்பி தேன் கூட்டிலே உட்கார்ந்துடுமோ, அதே மாதிரி பிராணன் கிளம்பும்போது எல்லாமே
பிராணனோட சேர்ந்து கிளம்பிடுச்சு. ஏன்னா பிராணன் இல்லாமல் இதுகளால மற்ற இந்திரியங்களால இருக்க முடியாது. அந்த சக்தியே அதுக்கு பிராணன் கொடுக்குற சக்தி தான். திரும்பி வந்து உட்கார்ந்தோடனே சர்வேவ பிரதிஷ்டத்தை, எல்லாமே மறுபடியும் அதோட ஸ்தானத்துல செட்டில் ஆயிடுச்சு. எதெல்லாம் வாக் மனஸ் சக்ஷு ஸ்ரோத்ரம் இதெல்லாம் எல்லாருக்கும் தேர் ஆல் ப்ளீஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அவிஸ்வாசி நகவா இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருக்கு, விசுவாசம் வந்து என்ன பண்றா, பிராணம் திருநந்தி, பிராணனை ரைஸ் பண்ணி சுத்தி பண்ண ஆரம்பிக்கிறார். போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது எஷ்டியாக இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது பிராணனுடைய சக்தியை பத்தி பார்க்கணும். இப்போ வித் ரெஃபரன்ஸ் டு சமஷ்டி, சமஷ்டிங்கிறது டோட்டல் அண்டம், அந்த லெவல்ல பிராணனுடைய சுத்திய ஆரம்பிக்கிறோம். இப்போ பண்ண போறோம், மாத்தி மாத்தி வரும். ஒரு மந்திரத்துல எஷ்டியாகவும் இன்னொரு மந்திரத்துல சமஷ்டியாகவும் மாத்தி மாத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். எஷ்டி பிண்டம் இண்டிவிஜுவல் பார்க்கும்போது அதுக்கு பேரு பிராணசக்தி. இதே சமஷ்டி அண்டம் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பேரு இரண்ய கர்ப்பம். இரண்ய கர்ப்பம் தான் ரூபம் அரூபம் மூர்த்தம் அமூர்த்தம் எல்லாமே, ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம் ரெண்டுமே இரண்ய கர்ப்பம் தான். வியஷ்டி பிண்டம் அப்படிங்கும்போது அது ஆத்தியாத்மிகம். அதுக்கான வேர்டு என்ன, நம்ம சொல்றோம்ல சாந்தி 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 சொல்லும்போது ஆத்தியாத்மிக சாந்தி. அதாவது என்னுடைய தேக லெவல்ல, என்னுடைய உடம்பு லெவல்ல இருக்கிற அந்த தேவதா சாந்தியாக இருக்கும்போது நானும் சாந்தமாக இருக்கிறேன். அந்த இண்டிவிஜுவல் லெவல் பிண்டம்னு பார்க்கும்போது தேவதா பிரசன்ட் இந்த பாடி வந்து வியஷ்டி. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு டிசைடிங் தேவதா, ஒவ்வொரு கண்ணுக்கு சூரியன், மூக்குக்கு அஸ்வினி குமாரர்கள் இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா, தத்துவபோதால எல்லாம் வருது இல்லையா, பார்த்துருப்பேன். இந்த ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு தேவதா இருக்கு. அந்த தேவதால எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே இந்த பிராணசக்தினாலதான். இந்த பிராணசக்தி தான் எல்லாத்துக்கும் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களுக்கும் சக்தியை கொடுக்குது. அது இல்லாமல் என்னால பேச முடியாது, நகர முடியாது, சாப்பிட முடியாது, ஜீரணிக்க முடியாது. சிந்தனா சக்தி கூட பிராணசக்தியினாலதான். என்னுடைய அந்தக்கரணத்துக்கும் சக்தி எங்க இருந்து வருது, சூக்ஷ்மமா இருந்தாலும் அதுக்கு சக்தி வேண்டியிருக்கு. அந்த சக்தியும் எங்க இருந்து வருதுன்னா ஞாபக சக்தி எல்லாம் இருக்கேன், அதுவும் பிராணனாலதான். ஸோ சமஷ்டி ஆதி தெய்வீக ஆதி எஷ்டி ஆத்தியாத்மிக. எஷ்டிங்கிறது பிண்டம், பிண்டம்ங்கிற லெவல்ல ஆத்தியாத்மிகம். அண்டம் அப்படின்னு பார்க்கும்போது சமஷ்டியில பார்க்கும்போது ஆதி தெய்வீக ஆதிதௌகிக. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் பிராணன் கண்டிப்பா வேண்டி இருக்கு. இதுதான் இங்க திரும்ப திரும்ப பிராணசக்தி எத்தனை முக்கியம்னா, இதை வச்சுதான் நமக்கு யோகா, பதஞ்சலி யோக சூத்திரம் எல்லாமே சூத்திரம் எல்லாமே வந்து பிராணனை முக்கியத்துவமா வச்சுட்டு வர்றதுதான். பிராணன் அத்தனை முக்கியமான ஒரு தேவதா. It has to be respected and worshipped definitely. பிராணசக்தியை பற்றிய இன்னொரு இமேஜரி, இப்போ ஒரு உருவகம் அடுத்த மந்திரம் 6வது மந்திரத்துல உபனிஷத் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இருக்கு. அரா இவ ரசனாபௌ பிராணஹ சர்வம் பிரதிஷ்டிதம் ருச்சஹ யஜூம்ஷி காமானி யஜ்ஞஹ க்ஷத்ரம் பிரம்மச. என்ன சொல்றீங்க, சர்வம் பிராணே ஏவ பிரதிஷ்டிதம், எல்லாமே பிராணத்தில் தான் அடங்கி இருக்கு. அதுலதான் இது பிரதிஷ்டிதம்னா இட் ஸ்டேஸ், பிராணத்துலதான் இருக்கு எல்லாமே, அது விட்டு எங்கேயுமே இல்லை, அதுலதான் கனெக்டடா இருக்கு. எப்போ ஸ்திதி காலத்துல, பிரளயத்துல இல்ல, ஸ்திதி காலத்தை பத்தி பேசியிருந்தேன். இந்த ஸ்திதி காலா when everything is ஆக்டிவா இருக்கிற அந்த காலத்துல everything is based on பிராணா. பிராணனிடத்தில் தான் எல்லாமே அடங்கி இருக்கு. பிராணம் தான் எல்லா ஆக்டிவிட்டியும் மைக்ரோ லெவல், மேக்ரோ லெவல், பிண்டா லெவல், அண்டம் லெவல், எஷ்டி சமஷ்டி எல்லாமாக பார்க்கும்பொழுது
எல்லா ஆக்டிவிட்டிஸும் பிராணன் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு இமேஜரி, அரா இவ ரசனாகோ, அராஹா இவ ரசனாகோ. அரானா அந்த டின் ராட், ரசம்னா தேர். அந்த ரசத்துல இருக்கிற அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, ரச சக்கரம். அந்த சக்கரம் ரசம் எப்படி ஓடுறது? அந்த சக்கரம் இருக்கிறதுனால தான் சுழண்டு சுழண்டு அது ஓடணும். ரசங்கிறதா நம்ம லைஃப்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த வீல் இல்லாமல், வண்டி சக்கரம் இல்லாமல் வண்டி ஓடாது. இந்த வண்டி சக்கரத்தை பார்க்கும் பொழுது அந்த சக்கரத்துல நடுவுல நிறைய ராடு இருக்கும், கம்பி கம்பியா இருக்கும். அந்த சக்கரத்துடைய விளிம்போட அது ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஒவ்வொரு ராடும் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அது குறுக்கு கட்டை, அதுக்கு பேர் அந்த குறுக்க போறது இல்லையா, அது பிடிச்சுட்டு இருக்கு. அதனாலதான் சக்கரம் நகர முடியறது, இல்லாட்டி சக்கரம் நகராது. அதுக்கு அதுதான் பலம். அந்த சக்கரத்துக்கு பலம் அந்த ஒவ்வொரு குறுக்கா இருக்கிற அந்த கட்டை. அந்த ஒவ்வொரு குறுக்கு கட்டையும் என்ன நினைக்கலாம், என்னாலதான் இந்த ரத்தம் ஓடுது, என்னாலதான் இந்த வீலாக இருக்கு, நான் இல்லைன்னா இது நகர முடியாது, நான் தான் இதெல்லாம் தாங்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு கட்டையும் நான் தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா உண்மையிலே என்ன, எல்லா அந்த கட்டை எல்லாமே எதுல போய் சேர்ந்துருக்கு, நடுவுல ஒரு ஹப் இருக்கு இல்லையா, அதுலதான் எல்லாமே அதுல ஃபிக்ஸ் ஆயிடும். அந்த ஹப் நகர்ந்துடுச்சுன்னா எல்லாமே கொல 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 கொலன்னு உதிர்ந்துடும். அந்த ஹப் தான் அதை இழுத்து பிடிச்சிண்டு ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்துல சர்வே பிரதிஷ்டிதம், அதுலயேதான் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஸ்டெடியா இருக்கு. இந்த ஹப் இல்லாம இந்த குறுக்கட்டைகள் சர்வைவ் ஆக முடியாது, இருக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல குறுக்கட்டைகள் வேஸ்ட்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது இருந்தாதான் சக்கரமோ ஓடும், அது இருந்தாதான் வீல், அது இருந்தாதான் மூவ்மெண்ட். அதனால இதுல இருக்கிற எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருந்தாலும் இது எல்லாமே அந்த ஹப் அப்படிங்கிற அந்த விஷயம் இல்லைன்னா, அதுல பிக்ஸ் ஆகாம இருந்ததுன்னா எதுவுமே சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு குறுக்குக்கட்டையும் என்னது, ஒவ்வொரு குறுக்குக்கட்டையும் தான் நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டி. அது புரிய வைக்கிறது இப்போ இந்த மந்திரம். பிராணசக்தி அங்க இல்லைன்னா நத்திங் கேன் கோ ஆன், எல்லாமே ஸ்தம்பிச்சிடும். பிராணன் இல்லைன்னா எல்லாமே ஸ்தம்பிச்சிடும். அதனாலதான் சர்வம் பிராணே பிரதிஷ்டிதம். எல்லா சமஷ்டி சமஷ்டி எல்லாமே பிராணனில் தான் அடங்கி இருக்கு. இந்த பிராணன்னு சொன்னா ஹிரண்ய கர்ப்பம். சமஷ்டி பிராணங்கிறது பேர் என்ன, ஹிரண்ய கர்ப்பம். இங்க ஹிரண்ய கர்ப்பம் எல்லாம் வேர்ட்ஸ் தான், எல்லாம் பிராணனை தான் சொல்றது. சும்மா வார்த்தைகள் சமஷ்டி அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக ஹிரண்ய கர்ப்பம். ஹிரண்ய கர்ப்பங்கிறது அல்டிமேட்லி நம்ம எது சொல்றோம், ஈஸ்வரா. ஸோ எவ்ரிதிங் கேம் ஃப்ரம் பிரஜாபதி, பிரஜாபதி கேம் ஃப்ரம் ஈஸ்வரா. ஸோ எல்லாமே கனெக்டட் டு திரும்ப எங்க போகுதுன்னா ஈஸ்வரா. ஈஸ்வர உபாசனையில தான் இது போய் முடியறது. பட் ஸ்டில் இங்க ஈஸ்வரா பிராணா இஸ் மேனிஃபெஸ்ட் பிராணாங்கிறத இந்த உபனிஷத் நமக்கு அழகா எடுத்து சொல்றது. பிராணசக்திங்கிறது பகவான் தான், வேற எதுவுமே இல்லை. அது ஜடமாக பார்க்க முடியாது. அது பிராணன் இல்லாமல் நம்மளால எதையுமே செய்ய முடியாது, எந்த காரியத்தையும். இந்த ரத்தனாபிகி இருக்கேன், அந்த ரத்தனாபிகி தான் இந்த அரா, இந்த ராடெல்லாம் கெட்டியா பிடிச்சுங்க. ஒவ்வொரு ராடும் என்னது, ஒவ்வொரு ஆக்டிவிட்டி. காத்தால இருந்து சாயந்தரம் நைட்டு தூங்க போற வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் பண்றோம். கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாமே யூஸ் பண்றோம். கை, காலு, இந்த உடம்பு, அப்புறம் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கேன், அதையும் மறந்து போயிடுது. அதெல்லாம் உள்ள இருக்குங்கிறதுக்காக நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு முடியாது. ஹார்ட் பீட், லங்ஸ், மூச்சு விடுறோம். வெறும் காத்து மட்டும் இல்லை, லங்ஸும் வேண்டி இருக்கு இல்லையா, அந்த லங்ஸும் ஃபங்க்ஷனா வேண்டி இருக்கு. கிட்னிஸ் இருக்கு. ஒவ்வொரு அங்கமும் உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன் எல்லாமே ஒவ்வொரு ஆக்டிவிட்டி தான். அது எல்லாமே எதனால இருக்குன்னா பிராணனாலதான் இருக்கு. அடுத்து இன்னொன்னு மற்றது, அது மட்டும் இல்ல, தேகத்தை பத்தி மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்கு, சர்வம் அப்படிங்கும்போது சர்வத்துல முதல்ல தேகத்தை பத்தி சொல்லியாச்சு. அடுத்தது வேதத்தை பத்தி சொல்லுங்க.
வேதம். ரிச்சா யஜும்ஷி சாமானி, வேதங்களும் அந்த பிராணனிலிருந்து தான் வந்திருக்கு. வேதா இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் திஸ் பிராணா அலோன். அதுலதான் எல்லாம், அந்த பிராணத்திலேதான் எல்லாமே அடக்கம். நம்மளுடைய ஞானம் என்னென்ன சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கோ அதெல்லாமே கூட பிராணத்திலேயே தான் அடக்கமாக இருக்கிறது. இங்க என்ன ரிச்சா ரிக் யஜு சாம 3 வேதம் தான் சொல்லியிருக்கு. அதுல நம்ம அசர்வண வேதத்தை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அத இங்கேயே அதை பெருசா இன்க்ளூட் பண்ணலைன்னா மந்திரங்க போர்ஷன்லாம் ரிக் யஜு சாமத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம்ல ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் அதுல இருக்கு. அதனால அசர்வ வேதத்தை ஸ்பெஷலா சொல்றேன். ஆனா அசர்வ வேதத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த உபநிஷதே அசர்வ வேதத்துலதான் இருக்கு. ரிக் யஜு சாம இந்த வேதங்கள் எல்லாமே அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே பிராணன் ஈஸ்வரனிடத்துல இருந்து வந்ததுன்னு அர்த்தம். தென் யஜ்ஞாஹா, யஜ்ஞம்னா வேதத்துல சொல்லப்பட்ட யாகங்கள் கர்மாக்கள். அதுவும் வேதமே ஈஸ்வரானா அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயமும் ஈஸ்வரன் சொன்னதுதான், அவருடைய வார்த்தைகள் தான், அவர் சொன்ன மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் தான். கர்மா அர்த்தா காமா எல்லாமே அவர் நமக்கு காமிச்ச வழிதான், எல்லாமே பிராணன். அப்புறம் 4 வர்ணங்களும் அதுலதான் பிரதிஷ்டிதம். க்ஷத்ரம் பிரம்மச, இங்கேயும் 2 வர்ணம் சொல்லியிருக்கு. மித்த 2 வர்ணத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரா எல்லாமே 4 விதமான வர்ணங்களும் வேதத்திலிருந்து தான் வந்தது. வேதம் பிராணனிடத்துல இருந்து வந்தது. பிராணன் பிரஜாபதி கிட்ட இருந்து, பிரஜாபதி ஈஸ்வரன் கிட்ட இருந்து. சர்வே சர்வம் பிரதிஷ்டிதம் அரா இவ ரசனாபோ, பிராணமா பிராணத்தில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நெக்ஸ்ட் மந்த்ரா ஃபர்தர் 7th மந்த்ரால ஜஸ்ட் ப்ளீஸ் கண்டினியூ. பிரஜாபதி சரசி கர்ப்பே த்வமேவ பிரதிஜாயசே துப்யம் பிராணஹ பிரஜாஹ து இமாஹ பலிம் ஹரந்தி. யஹ பிராணீஹி प्रतिष्ठति. प्रजापतिः चरति गर्भे त्वमेव प्रतिजायते तुभ्यं प्राणः प्रजाः तु इमाः बलिं हरन्ति. यः प्राणैः प्रतिष्ठति. प्रजापतिः, हे हिरण्यगर्भः, हे प्रजापति, समष्टि हिरण्यगर्भ, समष्टि प्राण, त्वमेव, you alone, नीदान, चरति गर्भे, you move in the गर्भा, गर्भम, womb, you are present in the womb, नीदान गर्भத்தில் இருக்கிறாய். பிராணசக்தியாக கர்ப்பத்தில் இருக்கவும் நீதான். கர்ப்பத்தில் என்னவாக இருக்கிறாய்? ஜெனரேட்டிவ் பவர், உற்பத்தி செய்கின்ற அந்த சக்தி இருக்கு இல்லையா, கிரியேஷன், சிருஷ்டிகர்த்தாவாக இருக்க. என்ன மாதிரி சிருஷ்டி? ஸ்பெர்ம் விந்தாகவும் ஓவம் திணை முட்டையாகவும் நீதான் கர்ப்பத்துல இருக்க. நீ மட்டும் இது மனுஷா மட்டும் அதுல எடுத்துக்க கூடாது. இது எல்லாமே எடுத்துக்கணும். பிராணிகள், உயிருடன் இருக்கிற எதுவா இருந்தாலும் எல்லாத்தினுடைய கர்ப்பத்திலும் இருப்பது இந்த பிராணம் தான், இந்த இரண்ய கர்ப்பம் தான். எல்லா ஜீவராசி நமக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்துக்குமே இந்த கெப்பாசிட்டி இருக்கு. தன்னுடைய சொந்த ஸ்பீஷீஸ உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி ஒவ்வொரு பிராணி இடத்திலும் இருக்குது. இதுலயே அண்டஜம், ஸ்வேதஜம், அப்புறம் உத்பீஜம், ஜராயுஜம்னு 4 விதமா இருக்கு. அண்டஜம்ங்கிறது முட்டையிலிருந்து வருது, முட்டையிலிருந்து வருகின்ற ஜீவராசிகள். அப்புறம் ஸ்வேதஜம்ங்கிறது எங்க மாய்ஸ்சர் நிறைய இருக்கும் அந்த நேரத்துல, இந்த கொசு, அப்புறம் இந்த மழை காலத்துல சில பூச்சிகள்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்துல மட்டும்தான் அது வரும் ஸ்வேதஜம். உத்பீஜம் விதையில இருந்து வர்றது, அதுல கூட நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண் மரம் பெண் மரம் எல்லாம் சொல்றோம், உத்பீஜம். ஜராயுஜம்ங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அதர் மேமல்ஸ், அதெல்லாம் எடுத்துக்கலாம்.
கர்ப்பத்திலிருந்து வருகின்ற அத்தனையுமே மனுஷியாக இருந்து இப்படிதான் கிரியேஷன் கீப்ஸ் கோயிங். பகவான் பிரகடனம் பண்ணி வச்சுட்டார். அவங்கவுங்க இடத்துல அவர் எல்லாரையுமே ஒவ்வொரு சிருஷ்டிகர்த்தாவாக பகவான் படைச்சிருக்கார். we can all create our own யூனிவர்ஸ் மாதிரி. என்னுடைய குடும்பம், என்னுடைய ஒரு சின்ன உலகமாக we can create. So this is how the creation also keeps moving. பகவான் ஒவ்வொரு தடையும் அப்படியே கையை காமிச்சு காமிச்சு ஒவ்வொருத்தரா சிருஷ்டி பண்ணிட்டு இருந்தா அவருக்கும் டயர்ட் ஆயிடும். ஸோ எல்லாரையுமே அழகா எல்லாருமே ஒவ்வொரு சிருஷ்டிகர்த்தாவாக எல்லாருமே ஒரு பகவானாக அவர் பண்ணி வச்சிருக்கார். So we are all ஈஸ்வரா. தத்துவமசின்னு சொன்னப்புறம் அந்த சக்தியே நம்ம கிட்ட இருக்கு. இப்படியாக எல்லா ஜீவராசிகளுமே கர்ப்பத்தில் இருப்பவன் நீதான். இந்த மழை காலத்துல வர்ற பூச்சிகள் ஸ்பெசிபிக்கா தான் வரும் அந்த டைம்ல. அது எனக்கு தெரியல அது எப்படி வருதுங்கிறதுக்காக, அதனால நம்ம அதுக்கு அந்த கடைசி கர்ப்பேங்கிறது கண்டினியூஸா இருந்தா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. அது இருக்கு, எனக்கு தெரியல. somewhere it is there, but that possibility is there. அந்த மாய்ஸ்சர் அப்படிங்கிற ஒரு கண்டியூசிவ் சிச்சுவேஷன் வரும்போது அது உற்பத்தி ஆகுதுன்னா அது ஏற்கனவே இருக்கு. சிச்சுவேஷன் கண்டியூசிவா இருக்கும்போது இந்த பூச்சிகள்லாம் தானா உற்பத்தி ஆயிடுது. துவமேவ பிரதிஜாயசே. எப்படி பிரதிஜாயசே? இப்போ கர்ப்பே சரசி. So கர்ப்பே சரசி, you are in the கர்ப்பா and you alone are born. நீதான் you resemble the parents. இப்போ அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி குழந்தை பிறக்கிறது. அது மட்டும் இல்ல, அப்பா அம்மாவுக்கு ஹியூமன் சைல்டு தான் பிறக்கிறது. ஹியூமன் பீயிங்ஸ்க்குனா அது ஹியூமன் சைல்டு தான். காக்கா குருவினா காக்கா குருவி, மரம் செடி கொடினா மரம் செடி கொடிகள் தான் வருது. அந்தந்த ஸ்பீஷீஸ் அந்தந்த வர்க்கத்துக்கு என்னென்ன வரணுமோ அது மாதிரி அதுலயும் கன்ஃபியூஷன் இல்லாம கரெக்டா எல்லாத்துக்கும் கிரியேட்டிவ் பவர் இருக்குன்னு ஒவ்வொன்னோட போட்டி போட்டுட்டு வேற வேற மாதிரி எல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. அந்தந்த ஸ்பீஷீஸ்க்கு என்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தின்படி வருது. பிரதிரூபேன ஜாயத்தே பிரதிஜாயத்தே. பிரதிஜாயத்தேன்னா அதான் அந்த ஃபார்ம்ல இட் இஸ் கமிங். யூ அலோன் ஆர் பார்ன். Prana alone is born in various forms. இந்த ஜாடையா ஒரே ஜாடையில இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த ஜாடையை பத்தி பேசுங்க. அப்பா மாதிரியே இருக்கு, அம்மா மாதிரியே இருக்குன்னு ஜாடையை பத்தி பேசுங்க. அந்த ஸ்பீஷீஸ் அதுக்கு அந்தந்த ஸ்பீஷீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். இந்த பிராணம் தான் எல்லாத்துலயுமே. இப்படி ஒரு மாலையில விதவிதமான ஒரு கதம்ப மாலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா மாலையும் கோக்குறோம், விதவிதமா கலர் கலரா பூக்களை கோக்குறோம், துளசி கோக்குறோம், வில்வம் கோக்குறோம், வாசனை இருக்கிற பூ, வாசனை இல்லாத பூ, எது வேணா கோத்து அழகா ஒரு கார்லேண்ட் பண்ணினா இந்த கார்லேண்ட்ல இன் த்ரூ இருக்கிறது என்ன? அந்த நூல் இல்லைன்னா அந்த நார். அந்த நாரை நம்ம இழுத்துட்டோம்னா எல்லா பூவும் உதிர்ந்து விழுந்துடும். அந்த கார்லேண்டாக அழகாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த நூல் இல்லைன்னா அந்த நார் தான். அதே மாதிரி இந்த ஹோல் சிருஷ்டியில வாட் இஸ் இன் அண்ட் த்ரூ இஸ் பிராணசக்தி. பிராணன் போயிடுச்சுன்னா எல்லாமே தானாவே அழிஞ்சு போயிடுச்சு, எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. உடம்புல இருந்து பிராணன் போயிடுச்சுன்னா அப்போ அந்த பிராணன் எதுக்குமே அந்த உடம்பு எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் போயிடும். என்னதான் ஒரு நல்ல ஜிம்முக்கு போய் வளர்த்து வச்ச உடம்பா இருந்தாலும், என்ன யோகா பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கிற பாடியா இருந்தாலும், பிராணங்கிறது ஒண்ணு இல்லைன்னா அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் அது கிரிமேட் தான் பண்ணணும், ஒன்னா புதைக்கணும், சுத்தமா எரிக்கிறோம். அது தகன யோக்கியத்துவம் ஆயிடுறது. அதுக்கப்புறம் அது வரைக்கும் அதை வச்சுக்கவும் முடியாது. எப்ப எடுக்கிறா எப்ப பாடி எடுக்கிறாங்கிற மாதிரி ஆயிடும், பாடின்னு ஆயிடுறது. அதுக்கப்புறம் இது ஒன்லி அ பாடி, இட்ஸ் நாட் த பர்சன். எல்லாருக்குமே இந்த பர்சன் இஸ் நாட் தேர்ன்னு தெரிஞ்சு போயிடும். பிராணம் போயிடுச்சுன்னா பிராணம் போயிடுச்சு, என்ன ஆள் போயாச்சுன்னு. அப்புறம் அந்த உடம்ப நம்ம காப்பாற்றி வச்சுக்கணும். தெரிஞ்சவாலாம் வர்ற வரைக்கும் அழுகி போகக்கூடாது, நாத்தம் அடிக்கக்கூடாது. அதுக்குதானே இந்த எம்பாமிங்லாம் பண்ணுவாங்க. எம்பாமிங் பிகேம் எ பிக் நியூஸ் ரீசென்ட்லி. தமிழ்நாட்டில் எல்லாருமே கூகுள் சர்ச் பண்ணி எம்பாமிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நியூஸ்ல வந்து
உயிரோட இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா பிராணன் என்ன வச்சுக்கிறது. ஆனா உயிர் போயிடுச்சுன்னா, பிராணன் போயிடுச்சுன்னா, சக்தி போயிடுச்சுன்னா உடம்பு டீஜெனரேட் ஆயிடும், அழுக ஆரம்பிச்சு, நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சு. ஆத்துல ஒரு பள்ளி செத்து போச்சுன்னா என்ன ஒரு நாத்தம், வீடே கதவை திறந்தோன்னு உள்ள வந்தாலே குமட்டுறது. அந்த மாதிரி பாடி வில் ஸ்டார்ட் ஸ்மெல்லிங். பாரியா வித்யதி கஸ்மின் கஸ்மின் தாயே அப்படின்னா வைஃப் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப் பாடியை பார்த்தா பயம், ஒய்ஃபுக்கும் எத்தனை க்ளோஸா இருந்தாலும் ஐயோ என் தங்கமே என் செல்லமேன்னா கூட அந்த பிராணன் இருக்கிற வரைக்கும் தான் தங்கம் செல்லம் வைரம் எல்லாம். போயிடுச்சுன்னா எங்கேயுமே தாங்க முடியாது. பிராணஹி பிதா பிராணஹி மாதா பிராணஹா ராதா. பிராணன் தான் அம்மா, பிராணன் தான் அப்பா. உண்மையாவே அப்பா அம்மான்னு நம்ம யாரை சொல்றோம்னா பிராணனை தான். குழந்தை, ஃப்ரெண்டு, நெய்பர் எல்லாருமே பிராணன் தான். நம்ம யாரோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா பிராணனோட தான் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சாரியா இவன் த டீச்சர் இஸ் பிராணஹா அலோன். எவ்ரி திங் இஸ் பிராணம். இங்க இருக்கிற அத்தனையுமே பிராணம் தான். அந்த இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட வந்தது இல்லையா, somebody had to carry his wife's body all the way. பாவம், ஏன்னா யாருமே வண்டி கொடுக்கல, அந்த வைஃபோடைய பாடி எடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கு கூட ஒரு ஸ்பெஷல் வண்டி இருக்கு. பிராணம் போயிடுச்சுன்னா வா என் கார்ல லிஃப்ட் கொடுக்குறேன்னு கூட சொல்ல முடியாது. பாடிக்கு லிஃப்ட் கொடுக்க முடியாது. அப்கோர்ஸ் அதை தூக்கின்னு போறவங்க கூட லிஃப்ட் கொடுக்க மாட்டான். காரணம் என்னன்னா, யூ ஆர் வித் டெட் பாடி, ஐ டோன்ட் வாண்ட் அ டெட் பாடி இன் மை வெஹிக்கிள். வந்து டெட் பாடி எடுத்துன்னு போறதுக்குன்னே ஒரு தனி வண்டி. சரி, நேற்றுக்கு வரைக்கும் பஸ்ல உசுரோட உட்காந்து இருக்கிற வரைக்கும் ஓகே, பஸ்ல பிராணம் போயிடுச்சுன்னா இறக்கி 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 இறக்குன்னு சொல்லிடுவா. சேம் பர்சன் அது வரைக்கும் பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கிற ஆளே பிராணம் போயிடுச்சுன்னா nobody wants that person, that body anymore. நெக்ஸ்ட் நம்ம பேசஞ்சர் சீட்ல கூட வைக்க முடியாது, மூட்டை கட்டி எங்கேயாவது வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். பிராணா இஸ் சமேவ பிரதிஜாயசே. அதுக்கப்புறம் நம்மளுடைய தான் இந்த நம்மளுடைய சனாதன தர்மத்துல கூட பிராணனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோங்கிறது நைவேத்தியம் பண்றதுக்கே தெரியுது. பிராணாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சுமானாய ஸ்வாஹா. ஈஸ்வரா இஸ் சீன் அஸ் பிராணா. அந்த நைவேத்தியம் பண்ணும்போது கூட பிராணன் பேரை சொல்லிதான் கடைசியிலதான் பிரம்மனே ஸ்வாஹா. அந்த பிரம்மன் தான் இந்த பிராணனாக மேனிஃபெஸ்ட் ஆகி இருக்குது. சாப்பிடும்போது கூட அதனால்தான் அந்த பிராணனுக்கு தான் அந்த சாப்பாடு போடுறோம். அதனால அந்த பஞ்ச பிராணத்தையும் மனசுல வச்சுட்டு தான் சாப்பாடும் சாப்பிடணும். அதனாலதான் சாப்பிடுற நேரத்துல பேசாமல் அது ஒரு யஜ்ஞம் போல பண்ணணும்னு சொல்றது நம்மளுடைய கல்ச்சர்ல இருக்கு. சாப்பிடும்போது பேசாது, சாப்பிடும்போது பேசினா குறையேறும். அப்படி சொன்னாலாவது சாப்பிடா பேசாம இருப்பாளோங்கிறதுக்காக தான் அது சொல்றதே தவிர குறையறதுக்காக சும்மா உட்காந்து இருக்கிறச்சே தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தான் குறையேறலாம், பேசிட்டு இருக்கிறச்சே கூட தான் எச்சலே குறையேறுங்கிறதுக்காக சாப்பிடும்போது பேசாதேன்னு சொல்லல. சாப்பிடும்போது ஒரு யஜ்யமாக பண்றோம். நம்ம வயிற்றுல இருக்கிற ஜாகராக்னிக்கு நம்ம பண்ற ஹோமம், நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஹவிஸ். அது எங்க போகுது, உடம்புல இருக்கிற அத்தனை தேவர்களுக்கும் நம்ம பண்ற யாகம். அவளுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற ஹவிர்பாகம், அந்த அன்னம் தான் பிராணனாக போய் அவளுக்கெல்லாம் சக்தியை கொடுக்கிறது. ஓ பிராணசக்தி. இமாஹா பிரஜாஹா துப்பியம் பலிம் ஹரந்தி. இமாஹா பிரஜாஹா, இந்த மக்கள், ஹியூமன் பீயிங், மனுஷியாக, துப்பியம் உனக்கு, பலிம் ஹரந்தி. இந்த ஹரந்தினா டேக்ஸ் அவே அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஹரதி ஹரந்தி அந்த மாதிரி எடுத்துக்கூடாதுங்க. குர்வந்தி, இந்த ஹரந்திங்கிறது குர்வந்தி. தே ஆஃபர் ஃபுட் டு யூ. உனக்கு தான் அவர்கள் பலி ஆஃபரிங் ஃபுட். ரெகுலர்லி தே ஆர் ஆஃபரிங். உனக்கு சாப்பாடு அன்னம் கொடுக்கிறார்கள். உனக்கு தான் அன்னம். அந்த அன்னம் எங்க போறதுன்னா பிராணனுக்கு தான் போகிறது. அன்னம்ங்கிறது என்ன சொல்றோம், ஃபுட் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் தான் அன்னம். அதிலேயே பார்த்தோம். ஓஷதி பியோ அன்னம் அன்னார் புருஷா. இப்போ இங்க நான்வெஜ் வரவே வராது. ஓஷதி பியோ அன்னம் அன்னார் புருஷா. அன்னத்தில இருந்து தான்
ஓம் அண்ட் ஸ்பெர்ம். அன்ன சிருஷ்டியில பார்த்தோம். They offer food to you and the food becomes human beings. They offer food to you. A prana, they offer food to you. இதுதான் இந்த ஆஃபரிங் ஃபுட் பிராணா தான் நம்மளுடைய கல்ச்சர்ல எவ்வளோ அழகா அது சொல்லியிருக்கு. சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சத்தான சாப்பாடு, நல்ல தேகத்தை பராமரிக்கிற சாப்பாடு. அக்னி ஹோமம் பண்றச்ச ஹோமத்துல ஹவிஸ் தான் போட முடியும். ஹோமம் முடிஞ்சிட்டுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற பேப்பரு குப்பை எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிருன்னு அதுக்குள்ள போட முடியாது. We don't do that. Junk food is not allowed. Junk food is not good. சாப்பாட்டுலயும் ஒரு சாத்விகமான சாப்பாடு, சாப்பிடக்கூடிய சாப்பாடு. மார்க்கெட்ல இருக்கிறவன் அது சாப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்றதுனால அது சாப்பிடக்கூடியது ஆகாது. அது தேகத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்து சாப்பிடுறதுதான் சாப்பாடு, அன்னம். ஒண்ணு அன்னம், தி ஆஃபர் ஃபுட். சுத்தியம் பலிம் ஹரந்தி. இன்னொன்னு பலி என்னது? சக்ஷராதி கரணங்கள் இருக்கு இல்லையா, அது மூலமாக ரூபரகதந்தைகி ஃபுட். என்னோட கண்ணால நான் சாப்பாடு கொடுக்குறேன். என்ன? ஃபார்ம்ஸ் அண்ட் கலர். காதால ஐ எம் ஃபீடிங் சவுண்ட். ஸ்பர்ஷத்தால ஐ எம் ஃபீடிங் ஸ்பர்ஷம். ஒவ்வொரு இந்திரியங்கள் மூலமாகவும் ஐ எம் ஃபீடிங் த பிராணா அலோன். அதுவும் ஃபுட்டு தான். ஃபுட் ஃபார் தாட் அப்படிங்கிறோம் இல்லையா. ஃபுட் ஃபார் த ஐஸ், ஃபுட் ஃபார் த டங், ஃபுட் ஃபார் த இயர்ஸ். அது மாதிரி எவ்ரிதிங் இஸ் அ ஃபுட் ஆஃபர்ட் டு பிராணா. இந்த பலிங்கிற வார்த்தை சாதாரணமா எல்லாரும் கொல்றதும் பலி கொடுக்குறாங்க, கொன்னுடுறேங்கிறதுக்கு பலி கொடுக்குறாங்க. இந்த பலிங்கிறது கொல்றது இல்லை, பலிங்கிறது ஆஃபரிங். ஆனா இந்த ஆடு கோழி எரும மாடெல்லாம் பலி கொடுக்கறது, கோவிலுக்கு நேர்ந்து விடுறதும்பா. அல்டிமேட்லி அது ஏன் கில்லிங் வந்ததுன்னா, கோவிலுக்கு நேர்ந்து விட்டா என்ன, எல்லாரும் அதை வச்சு காப்பாத்திட்டு இருக்கவா போறோம், வெட்டி சாப்பிடதான் போறா. அதனாலதான் பலி அப்படிங்கிறது கில்லிங் அப்படிங்கிற மீனிங் வந்துட்டு. பட் அதர்வைஸ் பலி இஸ் ஒன்லி an offering. even you offer your hair இல்லையா, மொட்டை அடிச்சுக்கோங்க, அதுவும் பலி தான். எனி ஆஃபரிங் இஸ் பலி. பட் இங்க it definitely doesn't mean killing. அந்த பலி அர்த்தம் கிடையாது. இதை கேட்டுட்டு பலி கொடுக்கறதெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர்ல வேலிடேட் பண்ணிருக்காங்க. and you are அத்தாரம். you are the அத்தாரம், eater. அந்யத் சர்வம் போஜ்யம். so you are the eater and everything else is eaten by you. you are the only one who eats. everything is to be eaten. the whole world, the சிருஷ்டியில இருக்கிற அத்தனையுமே we are feeding into ourselves, to the prana. பிராணஹா பிராணைஹி பிரதிஷ்டதி. இங்க பிராணாங்கிறது இரண்ய கர்ப்பம். பிராணைஹி, பிராணஹா பிராணைஹி மீன்ஸ் கவுன பிராணா. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்திரியங்களுக்கும் பிராணங்கிற பேர் இருக்கு, ஆனா அது கவுனமா இருக்கு. பிரைமரி மீனிங் என்ன? பிராணசக்தி. கவுனமா செகண்டரி மீனிங் இந்திரியங்கள். இந்திரியங்கள் ஆர் பிராணா, பிராணசக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்காக அவளை பாவம் ரொம்ப ஒதுக்கி வச்சிருக்கிறார். ஹே ஹிரண்ய கர்ப்ப பிராணஹா பிராணைஹி. என்ன அர்த்தம்? சக்ஷுராதி இந்திரியைஹி. ஹே பிராணஹா ஹிரண்ய கர்ப்ப பிராணைஹி பிரதிஷ்டதி. நீங்க இந்த you reside in the body in the form of prana. our body moves because of prana alone. பிராணத்தால தான் இந்த தேகம் நகர்றது. நான் என்னோட கையை நான் அசைக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த கை எப்படி அசையும்? இந்த பிராணனாலதான் என்னுடைய கை அசையறது. பேசுறேன், எதனால பேசுறேன்? பிராணனாலதான் பேசுறேன். கேட்கிறேன், எதனால கேட்கிறேன்? பிராணனாலதான், பிராணசக்தியினால்தான் கேட்கிறேன். இந்த பிராணசக்தி ஆப்சென்டா இருந்தா எதுவுமே நடக்காது. அதனாலதான் பெராலிட்டிக் அட்டாக்னு சொல்றோம் இல்லையா. அந்த பெராலிசிஸ்ங்கிறது என்ன? ஒரு இடத்துல பிராணனுடைய மூவ்மெண்ட் இல்லாம போயிடுறது. அந்த பர்டிகுலர் இடத்துல the body is not receiving the பிராணசக்தி. பிராணசக்தி பிளாக் ஆன இடம் பெராலிசிஸ், பக்ஷவாதம் அப்படிங்கிறோம். பெராலிசிஸ் பிகாஸ் பிராணா இஸ் நாட் பிரசன்ட் இன். உயிரோடு இருக்கும்போதே ஏதாவது ஒரு இடத்துல பிராணசக்தி இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு.
அதுவும் ஜடம் மாதிரி தான் இருக்கு. ஆஸ் தோ டெட். அந்த கையோ அந்த காலோ பிரயோஜனம் இல்லாம ஏதோ இருக்கு. ஏன்னா இன்னும் மற்ற இடத்துல பிராணன் இருக்கிறதுனால அதை வெட்டி போட்டு நம்ம அதை புதைக்காம இருக்கோமே தவிர, அதனால்தான் அதுக்கு அந்த ஸ்மெல் இல்லாம இருக்கே தவிர, அதர்வைஸ் அந்த பிராணன் சரியா மூவ் ஆகலைன்னா அந்த இடத்துல பராலிசிஸ் கூட வரதை நம்ம பார்க்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட். ஆனா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல சுத்தி அவ்வளவு நடக்கிறது. ஏன்னா கொஞ்சம் கிளம்பினோடனே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆஹா பிராணன் கிளம்பினா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது மற்ற இந்திரியங்கள் தெரிஞ்சதுதான் இத்தனை சுத்தி இருக்கிறது. ஆமாமா யுவர் கிரேட் அப்படின்னா. 8th மந்த்ரா. தேவானாம் அசி வன்னிதமஹ பித்ருணாம் பிரதமா ஸ்வதா ரிஷீணாம் சரிதம் சத்யம் அதர்வாங்கிரசாம் அசி. தேவானாம் அசி வன்னிதமஹ. வன்னி அப்படின்னா கேரியர், the one who carries. Vahati iti vannihi. Vah means carry. வாகனம் சொல்றோம் இல்லையா, வஹ்ங்கிற தாத்துலேருந்து வந்து வன்னியம் அந்த தாத்துலேருந்து வந்து. He is the carrier. அவர் தான் எல்லாத்தையும் கேரியர்னா அவர் தான் டிஃபன் கேரியர் இல்லை, எடுத்துட்டு போகிறவர். அவர் தான் எல்லாத்தையும் சுமந்து எடுத்து செல்பவர். அன்னி தமஹா. தேவானாம் வன்னி தமஹா. தமஹா means the greatest. You are the greatest among the devas. You are the best among the devas. So யார் வரிஷ்டகான்னு சிஷ்யர் கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் அப்கோர்ஸ் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனாலும் அதை இவன் ஏற்றுக்கணுமே, நம்ம சொல்லி ஏற்றுக்கணும் இல்லையா. அவனை சொல்லணும் you are greatன்னு. அது வரைக்கும் the other person is not great மாதிரி. இந்திரியா ஃபைனலி this say you are வன்னி தமஹா. You are the greatest. You are அக்னி. இந்த இடத்துல பிராணன் பிராணன்னு சொல்லி எப்படி இங்க திடீர்னு அக்னின்னு வருது? அக்னி இஸ் பிராணா, ஆதித்யா பிராணஹா பார்த்தோம் இல்லையா. பிராணா இஸ் ஆதித்யா, பிராணோவை ஆதித்யவை பிராணஹா. இந்த ஆதித்யன் சமஷ்டியாக பார்க்கும்பொழுது ஆதித்யன், வியஷ்டியாக பார்க்கும்பொழுது அக்னி. ரெண்டுமே பிராணன் தான். ஹிரண்ய கர்ப்பா அக்னி ரூபத்துல. இந்த அக்னி ரூபத்துல யூ ஆர் த கேரியர், த கொரியர். இங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய போஸ்ட்மேன். யூ கேரி அண்ட் டெலிவர் எவ்ரிதிங். அக்ரகாமி இது அக்னி. ஒரு ஹோமம் பண்றோம்னா, ஒரு யாகம் பண்றோம்னா இந்திராய இதம் சொல்லி போடுறோம் இல்லையா. அது ஸ்வாஹா. அந்த ஸ்வாஹா சொல்லி போடும்போது இந்திரனுக்காக இது அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அக்னி பகவான் நான் இந்திரனுக்காக என்ன கொடுத்தேனோ அதை கொண்டு போய் இந்திர பகவானுக்கு சேர்த்திக்கிறார். வருணாய ஸ்வாஹா அப்படின்னு சொன்னா வருண பகவான் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறார். இதே அக்னியே ஸ்வாஹா சொன்னா கரெக்டா அவர் எடுத்துப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் இது தன்னுடைய பங்கு, தன்னுடைய பங்கையும் எடுத்து வச்சுப்பார். இது மாதிரி he receives ஒரு ஹோமத்துல முதல்ல he receives his portion, then மற்றவாளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் அப்படிதான் ஹோமமே இருக்கும். அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அவருக்கு மரியாதையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா தேவர்களுக்கும் எல்லாத்தையும் அவிர்வாகத்தை கொடுக்கிறது. அக்னேயே ஸ்வாஹா அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த அக்னி ஸ்வாஹா பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வாஹாங்கிறது அக்னியுடைய மனைவி பெயர். The ability of அக்னி டு burn இருக்கு இல்லையா, அக்னிக்கு ஒரு தகன சக்தி இருக்கு இல்லையா. நம்மளுடைய இதுல பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே அப்படின்னு நிமித்த உபாதான காரணம், நிமித்த காரணம் உபாதான காரணம்னு பார்க்கும்போது நிமித்த காரணத்தை மேல் ஃபார்மாவும் உபாதான காரணத்தை ஃபீமேல் ஃபார்மாவும் பார்க்கறது நம்ம முதலே இது பார்த்துருக்கோம். அதை பத்தி பிரம்மா அப்படின்னா இஸ் த கிரியேட்டர். ஸோ டு கிரியேட் யூ நீட் நாலேஜ். அப்போ அந்த நாலேஜுக்கு ஒரு சக்தி அது சரஸ்வதி. விஷ்ணு சஸ்டெய்னர். விஷ்ணு எந்த சக்தியால சஸ்டெயின் பண்ற? லக்ஷ்மி. அத்தனையும் வெல்த்தும் இருந்தாதான் சஸ்டெயின் பண்ண முடியும். சிவா
ருத்ரன், we will see later, சிவனை பத்தி. அவருடைய சக்தி என்ன? சம்ஹார கர்த்தாவாக இருக்கும்போது மங்களம் பண்ணாலும் சரி, சம்ஹாரம் பண்ணினாலும் சரி, அவருக்கு சக்தி யாரு? பார்வதி, உமா. இந்த மாதிரி சக்தியை பெண் உருவமாக பார்க்கறது உண்டு. இந்த அக்னிக்கே the ability to burn, அது ஸ்வாஹா. அக்னியுடைய சக்திக்கு பேரு ஸ்வாஹா. ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு சொல்லும்போது சொல்லிதான் போடணும், ஸ்வாஹா சொல்லாம போடக்கூடாது. இந்த அக்னியுடைய மனைவியின் பெயர் ஸ்வாஹான்னு புராணங்கள்ல சொல்றது உண்டு. அவளுக்கு 3 குழந்தைகள் இருக்கா. தட்சிணாக்னி, கிராகபத்தியாக்னி அண்ட் ஆவகனீயாக்னி அப்படின்னு சொல்றது உண்டு. இப்போ நெக்ஸ்ட் இது எதுக்காக சொன்னேன்னா, இங்க நெக்ஸ்ட் அவ என்ன சொல்ல போறானா, பித்ருநாம் பிரதமா ஸ்வதா அப்படின்னு. பித்ருக்களுக்கும் நம்ம ஹோமயாகங்கள்லாம் பண்றோம். அவளுக்கு பண்ண வேண்டிய ஸ்ராத்தம் டைம்ல எல்லாம் பண்றோம் இல்லையா, ஹோமம் இருக்கே, அதுலயும் சில திரவியங்கள்லாம் போடுறோம் ஹோமம் பண்றச்ச. அது என்ன பண்றது அக்னி? அது கொண்டு போய் பித்திருக்களுக்கு கொடுத்துரும். பித்திருக்களுக்கு கொடுக்கிற அந்த அதுல பித்திருக்கள்லயே ஒரு புராணங்களை பார்த்தோம்னா ஒரு 7-8 பேர் இருக்கா. ஓகே, நேம் தேவதாஸ், பித்ரு தேவதாஸ்ன்னு இருக்கா. அந்த பித்ரு தேவதாஸ்க்கு கொடுக்கிற அந்த ஆப்லேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஸ்வதா. அந்த ஸ்வதாவை நீ கொண்டு போய் பித்ருக்களுக்கு கொடுக்குற. ஸ்வதாவை 2வது வயசுல எடுத்துக்க கூடாது. ஸ்வதாங்கிறது அந்த அக்னியில நம்ம போடுகின்ற அந்த வாட்டவர் பித்திருக்களுக்கு கொடுக்கறதுக்காக என்ன போடுறோமோ அதை கொண்டு போய் பித்திருக்களுக்கு கொடுத்து பித்திருக்களையும் நரிஷ் பண்ணுகின்றவர் யாரு? இந்த பிராணன் அக்னி ரூபத்துல பித்திருக்களையும் நரிஷ் பண்ணுகிறார், அவர்களுக்கும் புஷ்டியை கொடுக்கிறார். ஸ்வதா என்கின்ற அந்த ஆப்லேஷன் நம்ம பித்திருக்களுக்கு பண்றதும் ரொம்ப முக்கியமாக நம்ம வச்சிருந்திருக்கோம். எந்த ஒரு நல்ல காரியம் ஆத்துல நடந்தாலும், கல்யாணமாகட்டும், உபநயனமாகட்டும், எது பண்ணினாலும் பித்திருக்களுக்கு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நாந்தின்னு ஒண்ணு பண்ணுவோம். they do that நாந்தி, that it has to be done. அதை பைபாஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா முக்கியமான கர்மாவை மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அக்செப்டட் அட் ஆல். மங்கள காரியம் பண்ணினாலும் பித்திருக்களை ஞாபகம் வச்சுட்டு பித்திருக்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணினால்தான் அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்கணும். ஏன்னா பித்திருக்கள் இல்லாம நாம இன்னைக்கு இல்லை, அவளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. பித்திருக்களையும் ஈஸ்வர ரூபமாக பாக்குறோம். பிராணன் தான் அவளையும் சஸ்டெயின் பண்றாருன்னா அப்ப பிராணனும் ஈஸ்வரா. ஈஸ்வரம் இறந்து போயாச்சுன்னா சாமி ஆயாச்சுன்னு சொல்றோம் இல்லையா. அம்மா எங்க போயிட்டா, சாமி ஆயிட்டா அப்படின்னு சொல்றோமே. அதனால அவரும் திருக்களும் பகவான் தான். பகவானே திருக்களுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணினால் அவா கிட்ட நம்ம அவளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணினோம்னா அவளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அதனால்தான் ஜாதகம் பார்க்கறதுல கஷ்டம்னு போனா ஒண்ணு குலதெய்வத்துக்கு பண்றீங்களா பித்திருக்களுக்கு பண்றீங்களா அப்படின்னு கேட்பா. பித்திருக்களுக்கும் குலதெய்வத்துக்கும் பண்ணலன்னா முதல்ல அதை 2ஐயும் முடிச்சுட்டு வாங்கோ. அது 2ம் பண்ணாம மற்றதை பார்த்து பிரயோஜனம் இல்லை. பிரீத்தி அண்ட் குலதெய்வ பிரீத்தி 2ஐயும் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா ஜாதகம் போகலாம். குலதெய்வம் அண்ட் திரு we cannot bypass. பித்ரு யஜ்யம்ங்கிறது அதுதான். இல்லாட்டி பித்ருஷாபம் இருக்குன்னு சொல்வா, கேள்விப்பட்டிருக்கா? பித்ருஷாபம்ங்கிறது மெனக்கட்டு என்னை தேடி அவ சபிக்கிறான்னு இல்லை, அவளுடைய அனுகிரகம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. பித்ருடைய அனுகிரகத்தை நீ இன்வோக் பண்ணணும். யூ ஹவ் நாட் இன்வோக்ட் their ஆசீர்வாதம். you go and invoke it, get their blessing. அதுலயே உன்னுடைய கஷ்டம்லாம் தீர்ந்துடும். குலதெய்வத்துக்கு இன்வோக் பண்ணலையா, go and invoke the குலதெய்வா, invoke her grace, his grace, then you come. Grace, you have to tap the grace. அவர்களுடைய அனுகிரகம் எனக்கு வேணும். ஏன்னா குலதெய்வ ரூபமாகவும் பித்ருக்கள் ரூபமாகவும் இருக்கிறது அந்த ஹிரண்ய கர்ப்பம் தான். அந்த ஹிரண்ய கர்ப்பம் யாரு? ஈஸ்வரா தான். So prathama svabha, you are in the form of pitrus and you take the oblation and svabhavayum நீ அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கிற. Then ரிஷினாம் சரிதம் சத்தியம் அதர்வாங்கிரசம் அசி. இது லிட்டரல் மீனிங். இதுக்கு 2 இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு, 2 விதமா இதை சொல்லலாம். சாதாரணமா எடுத்துட்டா எப்படி, நீதான் எல்லா ஆக்டிவிட்டியும், ஆல் த ஆக்டிவிட்டிஸ்
சரித்தம் சொல்றோம் இல்லையா, ஆல் த மூமெண்ட் லைஃப்ல நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. மூமெண்ட்டுங்கிறது டான்ஸ் மூமெண்ட்ஸ் இல்லை, நம்ம பண்ற எல்லாமே சரித்தம் தான். ஸோ இந்த சரித்தம் எல்லாமே நீ தான். ஆல் தி ஆக்டிவிட்டிஸ் யூ ஆர். அதுலயும் என்ன யாருடைய ஆக்டிவிட்டிஸ் சொல்றோம்? ரிஷினாம் சரித்தம், ரிஷிகளுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் நீ தான். ஏன்னா அதுலயே வேதம் பார்த்தோம், வேதம் நமக்கு ரிஷிகள் மூலமாக கிடைச்சது. இப்ப ரிஷிகளுடைய எல்லா காரியங்களும் நீதான், அவர்கள் செய்கின்ற அத்தனை காரியமும் நீதான், அவர்களுடைய வாழ்க்கையின் அர்த்தமும் நீதான், வாழ்வும் நீதான். இதனாலதான் அவர்கள் பிறருக்கும் தனக்கும் பிரயோஜனமாக இருக்கிறார்கள். பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி தே ஆர் ஆல்சோ தேர். ரிஷிகளுடைய ஆக்டிவிட்டிஸும் உன்னாலதான். அந்த அவானம் சொல்லிக் கொடுக்கலன்னா இன்னைக்கு நமக்கு இதுவும் கிடையாதுங்கிறதுனால ரிஷிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்பெசிபிக்கா ரிஷிகளை தாங்கிறதும் நீதான். நமக்கு எப்படி தெரியும் அவன் ரிஷி அவர் தான் தாங்கினாருன்னா? ஆமா, நம்ம படிக்கிறோம் இல்லையா, ரிஷிகளுடைய பெருமைகள்லாம் படிக்கிறோமே. அகர்வா, அங்கீரசா, இந்த மாதிரி ரிஷிகள்லாம் இருக்கா. அவளுடைய ஸ்பெஷலா அவளுடைய பேரை மட்டும் சொல்லியிருக்கு. அதுக்காக அவ 2 பேரும் தான் இல்லை, இன்னும் நிறைய ரிஷிகள்லாம் இருக்கா. அத்தனை பேரையும் தாங்கிறது நீதான். பிகாஸ் ஆஃப் யூ வந்து வி ஹேவ் டீச்சிங் ட்ரெடிஷன். ஒண்ணு வந்து பித்திருக்கள்னு பார்த்தோம் இல்லையா, எப்படி பித்திருக்களும் அவரால், அந்த சந்ததி அவரால் தான் வரும். அதே மாதிரி டீச்சிங் ட்ரெடிஷன் ஒண்ணு இருக்கு, அந்த ட்ரெடிஷனும் ரிஷிகள் மூலமாக தான் வந்திருக்கு. ஸோ யூ ஆர் த லிங்க். இந்த பிரஜாகள் வரத்துக்கும் நீதான் லிங்க், இந்த டீச்சிங் வரத்துக்கும் நீதான் லிங்க். நீ இல்லாமல் இது எதுவுமே சாத்தியம் இல்லை. இது ஒரு அர்த்தம். யூ ஆர் த லிங்க், அந்த ரிஷிஸ் ஆர் த லிங்க் அண்ட் யூ ஆர் த சப்போர்ட்டர் ஆஃப் த ரிஷிஸ். அவர்களுடைய தேகத்தையும் நீ வந்து சப்போர்ட் பண்றதுனால அவளும் அவளுடைய ஆக்டிவிட்டிஸும் முன்னாலதான் சப்போர்ட் ஆயிருக்கு. அதனால அவ மூலமா எனக்கு வர டீச்சிங்கும் எங்கேருந்து வந்திருக்கு? இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிராணா. யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் திஸ் நாலேஜ் ஆல்சோ. அந்த பரம்பராவும் உன்னாலதான் வந்திருக்கு. இன்னொரு மீனிங் சங்கராச்சாரியர் கொடுக்கறது ஆக்சுவலா இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டா அவர் என்ன சொல்றாருன்னா, ரிஷி மீன்ஸ் ரிஷ்ங்கிற தாத்துல இருந்து வந்தது. ரிஷ் மீன்ஸ் ஒன் ஹூ நோஸ். ரிஷதி ஜானாதி இது ரிஷிஹி. நமக்கு இது தெரிஞ்ச மீனிங் தான். மந்திர திரஷ்டாரஹா சொல்றோம் இல்லையா, மந்திரங்களை பார்த்தவர்கள் ரிஷிகள். ஜானாதி, they are the one who saw this mantra. அவர்களால் பார்க்கப்பட்ட மந்திரம் நமக்கு அவர்கள் பகவான் கிட்ட இருந்து வாங்கி நமக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்றோம். இப்போ சங்கராச்சாரியார் இந்த இடத்துல ரிஷிஹி அப்படிங்கிற வார்த்தைய இந்திரியங்கள், ரிஷினாம் சரதி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்திரியங்களுடைய மூவ்மெண்ட், இந்திரியங்களுடைய ஆக்டிவிட்டிஸ். இங்க ரிஷிங்கிற வேர்டுக்கு இந்திரியங்கள் அப்படிங்கிற ஒரு மீனிங் சங்கராச்சாரியர் கொடுக்கிறார். காரணம் என்ன? இந்திரியங்கள் தானே எல்லாத்தையும் பார்க்கணும். If you say rishati janati iti rishihi, that which knows, the one who knows, the one who sees is rishina. My indriyas see and know இல்லையா, இந்திரியங்களுக்கு எல்லாமே தெரியறது, எல்லாமே பார்க்கறது. They are the one who see. அதனால இந்திரியங்களே ரிஷின்னு சொல்லலாம். So rishinam indriyanam sarati. We are the one who makes the indriyas move. அத்தனை ஆக்டிவிட்டிஸும் ஒன்னாலதான் நடக்கிறது இந்திரியங்களுக்கு. இப்ப ஆங்கீரசம்ங்கிறது என்ன? அங்கீரசாங்கிறது என்ன? அங்க ரிஷின்னு பார்த்தோம், அங்கீரசம். இங்க என்ன சொல்றோம்? ரசா மீன்ஸ் எசன்ஸ், பிரிக்கிற. ரசம்னா எசன்ஸ். அங்கம்ங்கிறது லிம். இந்த பாடிக்கு அங்கங்கள் இல்லாமல் தேகத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். கண்ணு காது மூக்கு எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் அது தேகம். Without the angas, the body is nothing. Body cannot பக்தி எதையுமே பார்க்க முடியாது. அதனால இந்திரியங்களுடைய சக்தி ரிஷினாம் சரதி சத்தியம். சத்தியமாக உண்மையான சக்தி இந்திரியங்களுக்கு நீதான். அதே இந்திரியங்களுக்கு இன்னொரு வேர்டு அகர்வானாம். அங்க அகர்வாங்கிறத ரிஷின்னு பார்த்தோம், இங்க அகர்வானாங்கிறத மறுபடியும் இந்திரியங்கள்ங்கிற மீனிங்ல பாக்குறோம். எப்படி இந்திரியங்கள்ங்கிற மீனிங்ல பாக்குறோம்? அகர்வயந்தி புஷ்ணாதி புஷ்ணந்தி. புஷ்ணந்தி மீன்ஸ் the one who nourishes. The prana is the one which nourishes the sense organs. நீதான் இந்த இந்திரியங்களை நரிஷ் பண்ற, புஷ்டி ஆக்குற.
முதல்ல என்ன பார்த்தோம், நீதான் இந்த இந்திரியங்களுடைய ரசம், சாரமே நீதான், நீ இல்லைன்னா இல்ல. இங்க என்ன பண்றோம், நீதான் அதுங்களுக்கு அந்த நரிஷ்மெண்ட்டை கொடுக்குற, நீதான் அதுக்கு புஷ்டி ஆக்குற. சத்தியம் சரித்தம், சரித்தம்னா ராமச்சரித்தம் அப்படின்லாம் சொல்றோம். ராமச்சரித்தமான சரித்தம்னா மூமெண்ட், அவளுடைய லைஃப் தல சரித்தம்ங்கிறது. இங்க சரித்தம்ங்கிறது மூமெண்ட்டுங்கிற மீனிங்ல தான் வந்துருக்கு. சரித்தம்ங்கிறது ஃபங்க்ஷனிங். சத்தியம் சரித்தம் தேகதாரணாதி சேஷ்டா, தேகதாரணம் இருக்கு இல்லையா, தேகத்தை தாங்கிக்கிறதுக்கு என்னென்ன சேஷ்டா வேணுமோ, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வேணுமோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீதான். சத்தியம் ஆக்டிவிட்டிஸ் நீதான். சத்தியம்னா மீன்ஸ் இந்த இடத்துல the real, you are the actual real essence and the nourisher of the indriya அப்படிங்கிற மீனிங்ல வந்து பிராணனுடைய ஸ்துதி இந்த பண்ணிருக்கு 9th மந்த்ல. கண்டினியூ இந்த ஸ்துதி. ஹே பிராண त्वम् इन्द्रः तेजसा रुद्रः असि परिरक्षिता, त्वम् अंतरिक्षे चरति सूर्यः त्वम् ज्योतिषां पतिः. हे प्राण त्वम् इन्द्रः असि. இந்த இடத்துல இந்திரன்னா தேவேந்திரன் எடுத்துக்கிட்டாரு. சாதாரண இந்திரன்னா நம்ம என்ன பண்றோம், சொர்க்கலோகத்துல இருக்கிற இந்திரன், எல்லா தேவர்களுக்கும் அதிபதி அப்படின்னு சொல்றோம். அந்த இந்திரன் அல்ல, தேவராஜ இந்திரன் அல்ல, இங்க இரண்ய கர்ப்பம், இரண்ய கர்ப்பமாக இருக்கின்ற லார்ட். त्वम् इन्द्रः असि तेजसा रुद्रः असि. இந்த இடத்துல தேஜஸ் சாதாரணமா என்ன சொல்லுவோம், தேஜஸ்னா நல்ல பிரைட்டா இருக்கிறதுப்பா, இன்னொரு தேஜஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாரு தேஜஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க தேஜஸ் அப்படிங்கிறது பவர். என்ன பவர், சம்ஹார சாமர்த்தியன தேஜஸ். அங்க என்ன பார்த்தோம், அவர் தான் எல்லாத்துக்கும் லார்டாக இருக்கிறார். இஃப் இஸ் த லார்ட், இஸ் தி சிருஷ்டிகர்த்தா அண்ட் ஸ்திதிகர்த்தா. இங்க என்ன சொல்றோம், சம்ஹார சக்தி உடையவன் நீதான். டிசல்யூஷன் அழிவு, ஊழிக்காலத்தில் அவர் இருக்கிறார். அழிக்கிறது, மாற்றங்களை ஏற்படுத்துவது. ரெசல்யூஷன், டிசல்யூஷன், அந்த சக்தியுடையவன் நீதான் அந்த ருத்ரனாக இருக்கிறார். சிவனுக்கு 2 ஃபார்ம் இருக்கு. ஒண்ணு கோர ரூபம், இன்னொன்னு அகோர ரூபம். பிரம்மா விஷ்ணு சிவா, பிரம்மா விஷ்ணு ருத்ரா எப்படி சொன்னாலும் கோர ரூபா அகோர ரூபான்னு சிவன். கோர ரூபம் ருத்ரன், அகோர ரூபம்ங்கிறது சிவன். சிவனே தான் ரெண்டுமாக இருக்கிறார். எந்த ஒரு மாற்றமும் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. மாற்றம்னாலே சாதாரணமா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, மாறி இருக்கு. மாற்றத்துக்கு அழிவு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு விஷயம் மாறணும்னா ஒண்ணு அழிஞ்சாதான் இன்னொன்னு வரும். சம்திங் நியூ ஹேஸ் டு கம், சம்திங் ஓல்ட் ஹேஸ் டு கோ. இப்ப நமக்கு தேகம் இருக்கு. இந்த தேகம் பிறக்கும் போது பழைய போட்டோ எல்லாம் பார்த்தா நான் தானா, ஐயோ பாரு அப்படின்னு சொல்லி கியூட் எல்லாம் பாக்குறோமே, குட்டி பாப்பாவா இருக்கும். இப்ப அந்த குட்டி பாப்பாவா இருக்க முடியுமா? அந்த உடம்பு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த உடம்பு போயாச்சு, இந்த உடம்பு அழிந்து விட்டது. இந்த உடம்பு அழிஞ்சுதான் இப்ப இந்த உடம்பு இருக்கு. இந்த உடம்பு அழிஞ்சுட்டே தான் இருக்கு. நேற்றுக்கு இருந்த உடம்பு இப்ப இல்ல, 10 நிமிஷத்தோட இருந்த உடம்பும் இப்ப இல்ல. கண்டினியூஸ்லி இட் இஸ் சேஞ்சிங். The change is also destruction alone, which means the body is destroyed and something else is coming. ஆனா அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஒரு சில சமயத்துல சந்தோஷமா இருக்கு. இப்போ மொட்டு மலருதுன்னா முதல்ல மொட்டு வர்றதே ஒரு அழகா இருக்கு, அப்புறம் அந்த மொட்டு மலரும் போது அழகா இருக்கு. அதுவும் ஒரு மாற்றம் தான். மொட்டு என்பது அழிந்து மாறி மலராக இருக்கு. அது அழிவுன்னு சொல்லலாம், மாற்றம்னு சொல்லலாம். அழிவுன்னு சொன்னா கஷ்டமா இருக்கு, மாற்றம்னு சொல்லும்போது கேட்க நல்லா இருக்கு. ஆனாலும் அழிவு சமயத்துல இல்ல, எப்பவுமே அழிவுங்கிறது துக்ககரமான விஷயமா தானே இருக்கு. சுனாமி வருது, பூகம்பம் வருது, இதெல்லாம் அழிவு. ருத்ரனுடைய கோர ரூபம் தான் அதெல்லாம். ருத்ர தாண்டவம் சொல்லுவேன். ருத்ரனுடைய கோர ரூபம்
அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகும். எனக்கு அது துக்ககரமா இருக்கு. ஆனா சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் அது வெறும் மாற்றம் தான். ஒரு சில மாற்றங்கள், அந்த மாற்றங்களுக்கு நானும் சில சமயம் உடந்தையா இருக்கேன். என்னாலையும் சில அழிவுகள் ஏற்படுது. ஐ கான்ட்ரிபியூட் டு தட். ஸோ டோட்டலா நான் தான் காரணம்னு சொல்ல முடியாது, டோட்டலா பகவான் தான் காரணம்னு சொல்ல முடியாது. அதுதான் ஆதி பௌத்திகம்னு சொல்லிடுறோம். ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம்னு சொல்லிடுறோம். என் கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள். மாற்றங்கிறது ரொம்ப அவசியம். கோரமாக இருந்தாலும் கூட அந்த கோர ரூபம் நமக்கு தேவைப்படுகிறது. அது கோரமாக இருக்கும்பொழுதுதான் அழுகியும் வருது. ரோதயத்தி இதி ருத்ரா, அழ வைப்பவர் ருத்ரன். நமக்கு துக்கத்தை கொடுத்து அழ வைப்பவர். துக்கம் திராவியத்தி இதி ருத்ரா. ஏன் துக்கத்தை கொடுக்கிறார்? பார்த்து பார்த்து கொடுக்கிறாரா? நான் பார்த்து பார்த்து கொடுக்கல. நம்மளுடைய கர்ம பலம் அப்படி இருக்கு. ஒரு இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு கர்ம பலம் இருக்கு, சமஷ்டியா ஒரு கர்ம பலம் இருக்கு. எல்லாமே சேர்ந்து அந்த கர்ம பலம் நமக்கு வரும்பொழுது நமக்கு அது துக்ககரமா இருக்கு. சமஷ்டி கர்ம பலத்துல நல்ல விஷயங்களும் இருக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அது இருக்கும்போது we take it for granted. பட் அந்த சமஷ்டி துக்கம் வரும்போதோ இல்ல வெஷ்டி துக்கமாக வரும்பொழுதோ அழுக வரும்போதுதான் துக்கம், ஐயோ பகவான் எனக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு. கர்மபல தாத்தாவாக he gives both pleasant and unpleasant. So it looks like is making you cry. So இங்க தேஜசா ருத்ரஹா அஸ்தின்னு சம்ஹார சக்தியாக நீ இருக்கிற. அப்புறம் அகோர ரூபமா கூட சொல்றாரு, பரிரக்ஷிதா. பரிரக்ஷிதம், ப்ரொடெக்ஷனும் அவர் தான் பண்றாரு. யூ ஆர் த ஒன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் ஆல்சோ, நாட் ஜஸ்ட் சிருஷ்டி அண்ட் டிசொல்யூஷன். ப்ரொடெக்ஷன் ஆல்சோ யூ அலோன் கிவ். as destroyer as protector is சாந்தம். நல்லா இருக்கு. ரட்சிப்பவராக பார்க்கும்போது நல்லா இருக்கு. பக்கத்துல போய் கட்லிங் பண்ணிக்கலாமான்னு மோகமாக இருக்கும். பகவானே அப்படின்னு கையை குத்தி நின்று எதுவும் பண்ணிடாதே, ருத்ர ஜபம் பண்ண வேண்டியிருக்கு, நான் அதை பண்ணிடாதே, என் கர்ப்பத்தை கழிச்சிடாதே, அப்பா அம்மாவை கொண்டுடாதே, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் திருப்தி பண்ணிடாத, என்னோட சொத்தெல்லாம் என்கிட்ட அபகரிச்சிடாத, எனக்கு பிரியமானதெல்லாம் என்கிட்ட எடுத்து நடாதுன்னு ருத்ரம் கிட்ட ப்ரே பண்ண வேண்டியது. பரிரட்சிதாக பார்க்கும்போது விஷ்ணுன்னு பேர். சிவன் தான் விஷ்ணு, விஷ்ணு தான் சிவன், பிரம்மா தான் விஷ்ணு, பிரம்மா தான் சிவன். எதுவுமே ஒன்றும் இதெல்லாம் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அத்தனை சத்தியம் கிடையாது. பகவான் அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கும். யூ ஆர் த கிரியேட்டர், யூ ஆர் த ப்ரொடெக்டர், யூ ஆர் த டிஸ்ட்ராயர். சிருஷ்டி, ஸ்திதி, லயம் மூணுமே உன்னாலதான் ஆறுது. அகோர ரூபம் தேவைப்படுறது இல்லையா? ஜனார்தனன்னு சொல்றோம் பகவான. துஷ்ட ஜனான் அர்த்தயதி இது ஜனார்தனா. துஷ்டர்களை அழிக்கிறதுக்கும் யாராவது வேண்டி இருக்கே. கிருஷ்ணர் வந்தார், ராமர் வந்தார், எத்தனையோ அவதாரங்கள்லாம் வந்தது. அந்த அவதாரங்கள்லாம் துஷ்டர்களை அழிச்சப்புறம் தானே பூமியுடைய பாரமும் கொஞ்சது, ஜனங்களும் நிம்மதியா இருக்கும். இப்பவும் பகவானே வாழலாம் அழிக்க மாட்டியா? நேற்று பரசுராம அவதாரம் என்ன தோணித்து? அவர் சிரஞ்சீவியாச்சே, கம்முன்னு எங்கேயோ உட்காந்துருக்கேன், கொஞ்சம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போலாமே அப்படின்னு தோன்றது. பரசுராமருடைய அனுகிரகம் வராதான்னு என்கிற அளவுக்கு அக்கிரமங்கள்லாம் நடக்கிறது சில சமயம். கோர ரூபமும் வேண்டி இருக்கு. கோர ரூபம் யாருக்கு பயத்தை கொடுக்கறதுன்னா தவறு செய்பவர்களுக்கு தான். அகோர ரூபம் தர்மத்தின்படி வாழறவாளுக்கு. இப்படியாக இன்னொன்னு, இப்போ அழிவு டிஸ்ட்ரக்ஷன் நம்ம சொன்னா கூட நத்திங் கெட்ஸ் டிஸ்ட்ராய்டு. இதே நம்ம சயின்ஸ்லயே பாக்குறோம், எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு. அதேதான் இங்க. எதுவுமே இங்க டிஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கிடையாது. மேனிஃபெஸ்டிங் அண்ட் அன்மேனிஃபெஸ்டிங். இட் மேனிஃபெஸ்ட், இட் அன்மேனிஃபெஸ்ட். நத்திங் கெட்ஸ் டிஸ்ட்ராய்டு இன் தி சிருஷ்டி. அது சேத்தனமாக இருக்கிறதுல என்ன அழிவு இருக்க முடியும்? நத்திங்னு ஒரு ஸ்டேட்டுக்கு போக முடியாது. there is no nothing. there is everything is there. everything is existence alone. சேத்தனம் தான் இருக்கு. சத்தியம் பிரம்மம் ஞப்தி ஸ்வரூபமாக இருக்கிறது, சேத்தனமாக இருக்கிறது. அதனால இங்க அழிவுன்னு எதுவுமே கிடையாது. மாற்றம் இருக்கே தவிர அழிவு கிடையாது. எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் தேர்ங்கிற மாதிரிதான் இங்கேயும். யுவர் பிரம்மா விஷ்ணு சிவா பார்த்தாச்சா? பிரம்மா விஷ்ணு சிவாலாம் கண்ணுக்கு தெரியலையே. 2 minutes. பிரம்மா விஷ்ணுவெல்லாம் கண்ணுக்கு தெரியலையே. they are not visible. அப்போ அவர் என்ன பண்றோம்? சூரியஹா ஸ்வம் அசி. பிரத்யக்ஷ தேவதாக, பிரத்யக்ஷமா நம்ம பார்த்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய பகவானாக
நீ இருக்கிற. या सूर्य देवता त्वं सूर्यः सन् अंतरिक्षे चरति. சூரியனாக இருந்து ஆகாசத்தில் நகர்கிறாய். You are moving in the akasha. That's why Surya worship is very special. சூரியனுக்கு சூரிய நமஸ்காரம், சூரியனுக்கு அர்க்கியம் விடுறது, டெய்லி சூரியனை பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்றதுங்கிறது பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கிற பகவானே பிரத்யக்ஷமா இருக்காருங்கிறதுனால சூரிய வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷமான வழிபாடா நம்ம வச்சுட்டு இருக்கோம். தொம் ஜோதிஷாம் பதிகி. ஜோதி அப்படிங்கிறது பளீர்னு இருக்கிற அத்தனை விஷயமும், இதெல்லாம் வந்து லுமினரிஸ்ன்னு சொல்றோமே, நட்சத்திரம், சந்திரன், ஆகாசத்துல பளிர் 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 பளிர்னு நம்ம என்னென்ன பாக்குறோமோ அது எல்லாத்துக்குமே சக்தியாக இருக்கிறது யாரு? தலைவனாக பதியாக இருக்கிறது யாரு? நீதான். அண்ட் யூ ஆர் தி பிரைட்டஸ்ட் ஆஃப் ஆல். உன்னாலதான் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த பிரகாசிக்கக்கூடிய அந்த சக்தியும் நீதான் அவளுக்கு கொடுக்குற. உன்னை பிரகாசிக்க வைக்கிறதுக்கு வேற எந்த ஒரு பிரகாசமும் இல்லை. நட்சத்திர சூரியோபாதி நச்சந்திர தாரகம் தமேவ பாந்தம் அனுபவாதி சர்வம். யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் பிரைட். மற்றதெல்லாம் உன்னுடைய வெளிச்சத்தாலதான் அதுங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கிடைச்சிருக்கு. சமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். எவ்ரிதிங் இஸ் அனுபாதி. உன்னால் அவர்கள் பிரைட்டாக ஜோதிமயமாக இருக்கிறார்கள். உண்மையான ஜோதிங்கிறது யாரு? நீதான். ஆதித்யனாக நீதான் எல்லாருக்கும் லைட் கொடுக்குற, லைட் கொடுக்குற, சப்போர்ட்டும் கொடுக்குற அப்படின்னு தேவர்கள் ஸ்துதி செய்கிறார்கள். சமஷ்டி ஸ்துதி. சமஷ்டி வெஷ்டி ரெண்டுமே இங்க பார்க்கணும். We'll continue in the ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். Thank you.